அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னடா எதையோ ஒன்று கொதிக்க விட்டு நம்மள்ட்ட காமிச்சிட்டு இருக்கியாளே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இன்றைக்கி வறுத்து அரைத்த வெள்ளரிக்காய் இறால் குழம்பு. இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg அளவுக்கு இறாலை மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு கொண்டையோட சேர்த்தா தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்தாச்சு. அதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 5 மிளகாய் வரமிளகாய், அதோட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து நல்ல செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு அரை டீஸ்பூன், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த ஹீட்டில் கொஞ்சம் வறுத்து விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா வந்து ஆறி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா வந்து நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அதே பாத்திரத்தில் இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட வந்து அரை கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு கூட வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறமா இறால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இறாலை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து இதுக்கு நல்லது, இந்த குழம்புக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இது நல்லா கொதித்து வற்றி வரட்டும். இப்போ நல்லா தளன்னு கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பும் புளியும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி நல்லா வற்றி வரட்டும். இது இப்போ நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. வெள்ளரிக்காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எனக்கு எல்லாமே வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு வந்து ஹைலைட்டே வந்து அந்த வெள்ளரிக்காயும் அந்த கொண்டையோட போடுற அந்த இறாலும் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டாப்பு டக்கர் அப்படின்னே சொல்லலாம் இந்த குழம்ப. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.